வணக்கம். புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்குட்பட்ட பெரியார் நகர் கங்கை முத்துமாரியம்மன் கோவில் எதிரே குற்றவாளி உத்திரேஷ் மணியை 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்ததைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா ஐபிஎஸ் உத்தரவின் பேரில் கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா ஐபிஎஸ் மற்றும் போதைப்பொருள் மற்றும் குற்றம் தடுப்பு பிரிவு சிறப்பு காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் இவர்கள் தலைமையில் உதயஞ்சாலை ஆய்வாளர் செந்தில்குமார், போதைப்பொருள் மற்றும் குற்றம் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் கணேஷ், உருளையன்பேட்டை ஆய்வாளர் கில்லாடி சத்யநாராயணன், போதைப்பொருள் மற்றும் குற்றம் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் கார்த்திகேயன் உட்பட குற்றப்பிரிவு காவலர்களும் ஒன்றிணைந்து உதயஞ்சாலை காவல் நிலைய பகுதிகளிலும் உருளையன்பேட்டை காவல் நிலைய பகுதிகளில் உள்ள முக்கிய கொலை குற்றவாளிகள் இல்லங்களில் திடீர் சோதனையில் இறங்கி கொலை குற்றவாளிகளான பெரியார் நகர் மதன், அரவிந்த் உட்பட முக்கிய குற்றவாளிகள் எச்சரித்து குற்ற செயலில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கைகள் உங்கள் மீது எடுக்கப்படும் என்றும் எச்சரித்து உதயஞ்சாலை காவல் நிலைய பகுதியில் 3 குற்றவாளிகளையும் உருளையன்பேட்டை பகுதியில் 6 குற்றவாளிகளையும் அதிரடியாக கைது செய்தது. மேலும் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் தலைமையில் ஆய்வாளர் முத்துக்குமார், தன்வந்திரி காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் முன்னிலையில் குற்றப்பிரிவு காவலருடன் தங்களது காவல் நிலையக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள குற்றவாளிகள் இல்லங்களில் அதிரடி சோதனை நடத்தி 6க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை கைது செய்தனர். மேலும் மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையில் ஆய்வாளர் ஆறுமுகம், குற்ற செயலில் ஈடுபடும் ரவுடிகளை ஒடுக்கும் பிரிவின் ஆய்வாளர் கணேஷ் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் சரண்யா உட்பட குற்றப்பிரிவு காவலர்கள் வெளியூர் பகுதியில் உள்ள குற்றவாளிகளின் இல்லங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டு இன்று குற்றவாளிகளை கைது செய்தது. மற்றும் முதலியார்பேட்டை காவல் பகுதிகளில் உள்ள குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளையும் மற்றும் போதைப் பொருட்களை தடுக்கும் விதத்திலும் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா ஐபிஎஸ் உத்தரவின் பேரில் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் முதலியார்பேட்டை ஆய்வாளர் செந்தில்குமார் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் ஷேக் அலாவுதீன் தலைமையில் குற்றப்பிரிவு தலைமை காவலர்கள் ஜேபி, ராஜவேல், கலைநிதி, ஸ்டீபன் உட்பட காவலர்கள் அதிகாலை 4 மணிக்கு கொலை, கொள்ளை, போதைப்பொருள் வழக்கில் ஈடுபட்டு முக்கிய குற்றவாளி இல்லங்களுக்கு நேரில் சென்று குற்ற செயல்களிலும் போதைப்பொருள் விற்பதிலும் ஈடுபட்டால் உங்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எச்சரித்து மேலும் அப்பகுதியில் தலைமறைவாக இருந்த 5 முக்கிய குற்றவாளிகளை கைது செய்தது புதுச்சேரி போலீஸ். புதுச்சேரி மாநிலத்தில் முன்னாள் வேளாண் துறை அமைச்சராக கமலக்கண்ணன் இருந்து வந்தார். இவர் விவசாயத்தையே முழு மூச்சாக கொண்ட முன்னாள் அமைச்சர். காரைக்கால் அடுத்த அம்பகத்தூர் பகுதியில் விளைநிலங்கள் வைத்து விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தனது வயலில் அறுவடை செய்யப்பட்ட நெல்களை அம்பகத்தூர் பகுதியில் உள்ள தனியார் நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்துள்ளார். அப்பொழுது நெல் மூட்டை இறக்குவதற்கு பணியாளர்கள் குறைவாக இருந்ததால் கொண்டு வந்திருந்த நெல் மூட்டைகளை தானே முன்வந்து டிராக்டரில் இருந்து இறக்கி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு இறக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இல்லை, நாங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சாதான் சாப்பாட்டுக்கு அரிசி கிடைக்கும், மாட்டு வீட்டில் பால் தயிர் கிடைக்கும். அவரு காய்கறி குடிக்கணும், குழம்பு வைக்க முடியுமா? புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு மே 1ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருவதன் காரணமாக வரும் 29ஆம் தேதி முதல் கோடை விடுமுறையை அறிவித்து அதற்கான ஆணையை கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதில் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் உட்பட சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கும் முன்கூட்டியே கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வெள்ளிக்கிழமை இன்றுடன் பள்ளிகள் முடிகின்றன. நாளை சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை. அதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை துவங்கும் என கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூனிச்சம்பட்டு திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி உற்சவத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து வழிபட்டனர். திருக்கனூர் அடுத்த கூனிச்சம்பட்டு கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் தீமிதி விழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் சுவாமி வீதியுலா நடந்து வருகிறது. இதையொட்டி நேற்று காலை 10 மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஊரணி பொங்கல் நடந்தது. தொடர்ந்து படுகளம் நிகழ்ச்சி மற்றும் அம்மனுக்கு சந்தா காப்பு அலங்காரம், தீபாராதனை நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக மாலை 6 மணிக்கு தீமிதி உற்சவம் நடந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர். நிகழ்ச்சியில் தொகுதி எம்எல்ஏ, அமைச்சருமான நமச்சிவாயம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் ரமணி, நடராஜன், திருக்குமரன், உஷா, கலியபெருமாள், லட்சுமணன்,
நரசிம்மன் உள்ளிட்ட கிராம மக்கள் செய்திருந்தனர். திருக்கனூர் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் தலைமையிலான சப் இன்ஸ்பெக்டர்கள் பிரியா, தமிழரசன் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காரைக்காலில் 2 மாதமாக ஊதியம் வழங்காததால் துப்புரவு தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் காரைக்கால் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் தனியார் நிறுவனம் சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் 200க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் ஒப்பந்தம் அடிப்படையில் பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு தனியார் நிறுவனம் சார்பில் 2 மாதமாக சம்பளம் வழங்காமல் உள்ளது. இதனை கண்டித்து துப்புரவு பணியாளர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் இன்று சம்பளம் வழங்காததை கண்டித்து இன்று காலை முதல் எந்தவித துப்புரவு பணியும் மேற்கொள்ளாமல் துப்புரவு பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குப்பைகளை அல்லாமல் சாலைகளில் குப்பை தேக்கமடைந்துள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை வெள்ளாளர் வீதி அருள்மிகு வள்ளி தேவஸ்தான சமதி செல்வ முத்துக்குமாரசாமி ஆலயத்தில் ஸ்ரீ வாராகியம்மனுக்கு நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை வெள்ளாளர் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு வள்ளி தேவஸ்தான சமதி செல்வ முத்துக்குமாரசாமி ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வாராகியம்மனுக்கு நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. அதன்படி நேற்று கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம் மற்றும் முதற்கால யாகசாலை பூஜையுடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று 2ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்து கடகம் புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வாராகியம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதில் பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நெல்லித்தோப்பு சௌரி படையாட்சி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் தேவஸ்தானத்தில் திருப்பணி பாலஸ்தாபன விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு சௌரி படையாட்சி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் தேவஸ்தானத்தில் திருப்பணி பாலஸ்தாபன விழா நடைபெற்றது. அதன்படி ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயம் 1871ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. சுமார் 150 ஆண்டு கால பழமை வாய்ந்த திருக்கோயில் இது. இதன் கும்பாபிஷேகம் நடைபெற்று 18 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு திருப்பணி துவக்கம் மற்றும் கால்கோல் விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருப்பணி வேலைகள் நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் பக்தர்களின் கோரிக்கைகளை ஏற்று சிதலமடைந்த மூலஸ்தான கோபுரத்தை முழுமையாக அப்புறப்படுத்தி புனர் நிர்மாணம் செய்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. ஆலய மூலவராகிய ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன், ஸ்ரீ இஷ்டலிங்கேஸ்வரர் மற்றும் நாகாத்தம்மன் ஆகிய மூர்த்திகளுக்கு பாலஸ்தாபன விழா இன்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய திருப்பணிக்குழு, அறங்காவலர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.